முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமைய ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் லூக்கா 18வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று எழுதியிருக்கிறது. 8வது வசனத்தில் எழுதியிருக்கு, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் ஜபத்துக்கு இன்னுமே பதில் வரலையே பிரதர், ரொம்ப நாள் ஆயிருச்சே பிரதர், ஏன் இதுக்கு மட்டும் அவர் பதில் தரமாட்டாருன்னு ரொம்ப வேதனையோட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரத்துல உனக்கு நியாயம் செய்வாரு, சீக்கிரத்துல உனக்கு பதிலை தருவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாமே தூரமா இருக்குது பிரதர், கண்ணு எட்டுற மாதிரி எதுவுமே தெரியல, கண்ணுக்கு எட்டாதது மாதிரி தான் பலதும் தெரியுதுன்னு சொல்றியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சீக்கிரத்துல நியாயம் செய்ய போகிறார்னு சொல்லுகிறார். உன் இட விஷயத்துல அவர் உனக்கு நியாயத்தை செய்ய போறார். உன்னுடைய கவர்மெண்ட் வேலை விஷயத்துல அவர் நியாயத்தை செய்ய போறாரு. உன்னுடைய வீட்டு பத்திரத்தினுடைய பிரச்சனையில நிறைய அநியாயம் நடந்திருக்கு, ஆண்டவர் உனக்கு நியாயத்தை செய்வார். எல்லாமே என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க பிரதர், கொடுத்த பணத்தை திருப்பி தர விடாம என்ன ரோடா நாயா பேயா அலைய வைக்கிறாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் சிலரை எல்லாம் ஆவியில பார்க்கிறேன், கொடுத்த பணத்தை தான் பிரதர் கேட்கிறேன், கொடுத்த நகையை தான் பிரதர் கேட்கிறேன், இன்னைக்கு வா நாளைக்கு வா ஒரு மாசம் கழிச்சு வான்னு சொல்லி இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு நியாயமே கிடைக்கல, எல்லாமே அநியாயமா இருக்குது. புருஷங்கிட்ட இருந்து நியாயம் கிடைக்கலையா, மனைவி கிட்ட இருந்து நியாயம் கிடைக்கலையா, சகோதரர்களிடத்திலிருந்து நியாயம் கிடைக்கலையா, எல்லாமே அவமானமா இருக்குதா, எல்லாமே போராட்டமா இருக்குதா? கவலைப்படாதீங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் சீக்கிரத்துல உனக்கு நியாயம் செய்வேன். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறையா? ஓ ஷபா ரபா லபா, ஆண்டவர் இந்த விஷயத்துல ஒரு அற்புதம் செஞ்சே ஆகணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறையா? பிள்ளைக்காக டெய்லி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறையா? திருமணத்துக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறையா? வேலை கிடைக்கலையேன்னு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறையா? இன்னைக்கு உனக்கு ஒரு பதில், சீக்கிரத்துல நியாயத்தை செய்வார். அநியாயமா நடக்குது பிரதர், கொடுமையா இருக்குது பிரதர், எனக்கு நடக்கிறதெல்லாம் வேற யாருக்குமே நடக்க கூடாது பிரதர் அப்படின்னு ரொம்ப மன அழுத்தத்துல ரொம்ப கஷ்டத்துல போயிட்டியா மகளே, ரொம்ப கஷ்டமா இருக்கா உனக்கு? கவலைப்படாத, என் ஆண்டவர் சீக்கிரத்துல உனக்கு நியாயம் செய்து உன் கண்ணீரின் ஜெபத்துக்கு பதிலை தருவா, உன் கஷ்டத்துக்கு ஒரு முடிவை தருவா, உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு உன் ஏமாற்றத்துக்கு கர்த்தர் ஒரு பதிலை உனக்கு தருவா. அதனால கவலைப்படாத, சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்வார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்க கூட பேசின நல்ல சத்தியங்களுக்காய் நன்றி சொல்றப்பா. உங்க கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும்.
தடைகளை எல்லாம் மாற்றும். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.